சொந்த பந்தம். ஒரு காலத்தில் சொந்தங்கள் என்ற வார்த்தை ஒரு உயிருடன் இருந்தது. ஒரே வீட்டில் ஒரே கூட்டமாக வாழ்ந்தது. சித்தப்பா பெரியப்பா என்ற வேறுபாடுகள் இல்லை. அனைவரும் எங்களுக்கு அப்பாக்களே. சின்னம்மா பெரியம்மா என்ற வேறுபாடுகள் இல்லை. அனைவரும் எங்களுக்கு அம்மாக்களே. வீட்டில் உணவிலும் சரி, அன்பிலும் சரி, எந்த பாகுபாடும் இருந்ததில்லை. நாங்கள் அனைவரும் சின்னம்மா பெரியம்மாக்கள் பிள்ளைகளே. ஆனால் ஒருபோதும் எங்களுக்குள் எந்த வேற்றுமையும் இருந்ததில்லை. தாத்தா பாட்டிகள் வாங்கி வரும் உணவுகளில், தின்பண்டங்களில் பிரித்து கொடுப்பதில் அவ்வளவு ஒரு போராட்டம். ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனால் ஒரு நாள் மாறியது. மனம் மாறியது. சில தவறான புரிதல்கள், சொல்லாத சொற்கள், சொன்னாலும் புரியாத உணர்வுகள் சின்ன சின்ன விரிசல்களாய் வந்து பெரிய சுவர்களாய் நின்றன. இந்த உலகமே நினைத்தாலும் எங்களை பிரிக்க முடியாது என்று சொன்ன உறவுகள் சொத்து பிரிப்பதில் சொந்தத்தை பிரித்து நின்றது. இன்று அந்த வீட்டு வாசல் இன்னும் திறந்திருக்கும். ஆனால் உள்ளே செல்லும் அடிகள் இல்லை. அந்த சமையலறை இன்னும் புகை வீசும். ஆனால் அந்த உணவை பகிரும் கைகள் இல்லை. அந்த சிரிப்பு இன்னும் எங்கோ ஒலிக்கும். ஆனால் அதை கேட்கும் எங்கள் மனம் இல்லை. சொந்தங்கள் உயிரோடு இருக்கின்றனர். ஆனால் உறவுகள் மட்டும் உயிரிழந்து விட்டன. போனவர்கள் தூரத்துக்கு போகவில்லை. அவர்கள் நினைவுகளில் நிழலாய் நிற்கிறார்கள். பாசம் இருந்த இடத்தில் இப்போது மௌனம். நெருக்கம் இருந்த இடத்தில் இப்போது வெறுமை. மனம் சொல்கிறது, பிரிவு என்றால் தொலைவு அல்ல, அது ஒரு புண். நேரம் குணப்படுத்தும் என்று சொன்னாலும் மார்பில் மெல்ல மெல்ல துடிக்கும் ஒரு வழி என்றைக்கும் மறையாது. என்றைக்கும் மறையாது. எந்த மண்ணில் ஒன்றாக ஓடி ஆடி விளையாண்டோமோ, எந்த மண்ணில் ஒன்றாக கூட்டமாக அமர்ந்து ஒரே தட்டில் உணவு உண்டோமோ, எந்த மண்ணில் ஒன்றாக பாய் விரித்து அனைவரும் படுத்து உறங்கினோமோ, அந்த மண்ணிற்காக நாம் அனைவரும் அடித்து கொண்டு இப்போது பிரிந்து கொண்டு இருக்கிறோமே. உறவுகளே, ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் மண்ணில் மீது அக்கறை வைக்கவில்லை. மண்ணை நேசித்தார்கள். ஆனால் அதில் வாழ்வதற்காக மட்டுமே தவிர அதை விற்பதற்காகவோ, அதை கூறு போட்டு சொந்தங்களை பிரிப்பதற்காகவோ ஒருபோதும் நம் முன்னோர்கள் நினைத்ததில்லை. அந்த தவறை நாம் செய்து உறவுகளை பிரித்து சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்மை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற இயக்கத்தோடும் நான் இந்த வழியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என்றும் அன்புடன் அந்தமான் தமிழன்.